விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான
சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நமது தாய் திருச்சபையானது திருச்சபை என்னும் இந்த அங்கத்திலே தூய ஆவியானவர்களுடைய பங்கை கொண்டாடுகின்ற ஒரு விழாவை கொண்டாட நம்மை அழைக்கின்றனர். இந்த மூன்று கடவுள் தந்தை நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து விடுதலைக்கு சென்ற பிறகு நமக்கெல்லாம் உண்மையாளரை அனுப்புவேன் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார், வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தன்னை நம்பியிருந்த சீடர்களின் மீதும் அவருடைய தாயின் மீதும் தூய ஆவியானவர் நெருப்பு வழியாக அவர்களோடு இறங்கி இந்த உலகில் இந்த மூன்றாம் நபர் எங்கும் வியாபித்திருக்கின்றார், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார் என்ற அந்த மாபெரும் மறைமுறையை விளக்குவதற்காக இந்த திருநாள் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நாளிலே நம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். மூவொரு கடவுள் இந்த உலகை எங்கும் நிறைந்திருக்கின்றார்கள். அந்த அந்த இறைவனுடைய மூவொரு கடவுளுடைய பராமரிப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டில் இந்த மாதத்தின் இறுதி நாள், இந்த மாதம் முழுவதுமாக அன்னை மரியாதைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. வணக்க மாதம் என்ற விதத்திலே அன்னை மரியாதையுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து தியானித்திருக்கிறோம். அவருக்காக நாம் சிறப்பான வேண்டுதல்களை எல்லாம் கொண்டாட்டங்களை எல்லாம் இந்த மாதம் முழுவதுமாக செய்திருக்கிறோம். இந்த மாதத்தின் நிறைவு நாளாகி என்று இந்த மேலப்பகுதி பகுதியை சேர்ந்த நம்முடைய இளைஞர்கள் அனைவரும் வழக்கமாக ஆண்டவரும் அன்னைக்கு வணக்கமாக காலத்திலே அன்னைக்கு விழா என்பது வழக்கம். இந்த ஆண்டு சிறப்பாக உலகம் முழுவதும் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த அன்னைக்கு நன்றி சொல்லி திருப்பதி நிறைவேற்ற வேண்டும் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் முறை. எனவே இந்த நேரத்திலே அன்னையினுடைய அனுபவம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இதே வேளையில் அன்னை விண்ணுக்கு சென்ற நாளாகவும் நாளை நாம் நினைத்து அன்னைக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த ஊரை, இந்த சமூகத்தையும், இந்த உலகம் முழுவதையும் அன்னையினுடைய தொடர் பரிந்துரை இருக்க வேண்டும். சிறப்பாக இந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய 4 மாத காலமாக ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தாபித்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா பகுதியிலும் இந்த வைரஸ் என்ற பேராபத்தினால் மக்கள் வாழ்வாதாரம் முடக்கப்பட்டு முடங்கி இருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே அன்னையுடைய தொடர் பரிந்துரை நாம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். வெகு விரைவில் இறைவனுடைய கருணை, இறைவனுடைய இரக்கம், இந்த மூன்று கடவுளுடைய இரக்கம் இந்த உலகம் முழுமைக்கும் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், குணப்படுத்த வேண்டும். இந்த தொற்று வியாதியிலிருந்து எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து திருப்பணிகிற ஒவ்வொருவருக்காக, குறிப்பாக இந்த மேலப்பகுதி பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து ஒவ்வொருவரையும் இந்த மூன்று கடவுள் காத்து வழிநடத்த பராமரிக்க வேண்டும் என்றும், இந்த தொற்று நோயிலிருந்து விடுதலை அளிக்க வேண்டும், பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பணியிலே முழுக்கமாக கொண்டாடுகிறோம். எல்லாம் இறைவனும் சகோதர
திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்தில் இருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் உடைத்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்து வந்திருந்த இடைப்பட்டுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்கக்கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த வழிகளில் அவர்கள் பேச்சு கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைக்கு போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழியில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என கேட்டனர். பார்த்தரும் மேரியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரியா, பம்பிலியா, எகிப்து, சீரம், நகரையடித்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்கள், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் மொழிகளிலேயே கடவுளின் மாவீடு செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 3 முதல் 7, 12 முதல் 13 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவருக்கு வேறு எவரும் இயேசுவை ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டர்களும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரையும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியார் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை வானாவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. தொடர்பான தூய ஆவியை இழந்தவர்கள் வாழும் வானின்றி எமது பேரொழியின் அருட்சுடரின் மீது அனுப்பிடுது. எளியவர் தந்தாய் வந்தவர்களே, நன்கொடை கடலே வந்தவர்களே, இதய ஒளியே வந்த ஆண்டவரே, ஆமை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் கலந்த
அழிவில்லா இன்பம் அத்வீதி. அனைவர் மணியப்போம். அல்லேலூயா. அன்று வாரத்தின் முதல் நாள் அந்த மாலையில் யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அவர் வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி முடித்தாங்க என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளில் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர்கள் மேல் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னித்தீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அதை மன்னிக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து அனைவருக்கும் வழங்குகின்ற வாழ்வுக்கான செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. இயேசு தன்னை நம்பியவர்களை எல்லாம் கைவிடவில்லை, மாறாக தொடர்ந்து அவருடைய இருப்பு, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பது வெளி அடையாளமாக இந்த 3ஆம் நபரை இறைவன் உலகிற்கு அனுப்புகிறார். இயேசு விண்ணுலகிற்கு சென்ற பிறகு அவருடைய சீடர்கள் அவர்களோடு இருந்த அவருடைய தாயும் தங்களுக்கு வேறு வழி இல்லை, தாங்கள் நம்பியவர் இப்படி திடீரென்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு மனப்பாங்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஏதோ அரசாழ்வார், அந்த அரசவையிலே அந்த அமைச்சரவையிலே நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் என்ற ஒரு எண்ண ஓட்டமும் அவருடைய சீடர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கனவுகள் எல்லாம் ஒரு சாதாரண மனிதர்களை போலத்தான் இருந்தது. இவரோடு இருந்தால் நாமும் ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம் என்ற அப்படி நம்பி இருந்த சமயத்திலே அவரை கொலை செய்கிறார்கள், அவர் இறந்து விட்டிருக்கிறார். நம்பி ஏமாற்றிவிட்டார்களோ என்ற அந்த ஏமாற்றப்பட்ட உணர்வுகளோடு இந்த சீடர்கள் எல்லாம் அவர் சொன்னவற்றை எல்லாம் திருப்பி திருப்பி யோசித்து பார்க்கிறார்கள். இவர் இப்படி சொன்னாரே, இதை சொன்னாரே, இதை செய்தாரே, இதெல்லாம் எப்படி செய்தார், இப்ப ஏன் இறந்தார், நமக்கென்று யாருமே இல்லையே, இந்த சமுதாயம் திரும்ப வேணும், இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து சேர வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாம் நம்மை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நம்மை ஏளனம் செய்வார்கள்,
நம்மை ஒதுக்கி வைப்பார்கள். இவைகள்லாம் அந்த கைதேவனோட சுத்தரவை இருக்காங்க. இதெல்லாம் சாதாரண மனிதனுடைய மனப்பான்மை. அந்த மனப்பான்மை என்பது இந்த சீடர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. அவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான், நம்மை போன்றவர்கள் தான். அந்த நிலையிலே ஆண்டவர் என்னை நம்பியவர்களை நான் எப்பவுமே கைவிட்டேன், என் தந்தை என்றும் என்னை நம்பியவர்களை கைவிட மாட்டார் என்ற ஒரு உறுதிமொழியை வாக்குறுதி அவர்களுக்கு அளித்து, நான் இறந்தது போலவே 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று அவர்களோடு வாழ்ந்த காலத்திலே அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னது போலவே அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுகிறார். நான் விண்ணுலகிற்கு சென்ற பிறகு உங்களுக்கெல்லாம் ஆதரவாக, உங்களுக்கு ஆற்றல் அளிப்பவராக, உங்களுக்கு சக்தி கொடுப்பவராக ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அந்த வாக்குறுதியின் வெளி அடையாளம் தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த தூய ஆவியானவருடைய பெருமைதான். நாம் வாசகங்களே வாசித்திருக்கோம், சின்ன பிள்ளைகளே கேட்டகிஸ்டெல்லாம் வாசித்திருக்கோம். ஒரு அறையில் அன்னை மரியா சீடர்களெல்லாம் பயந்து அவர்கள் ஒளிந்து மறைந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே தூய ஆவியானவர் நெருப்பின் வழியாக, நெருப்பு நான் போல அவர்கள் உச்சம் தலையில் இறங்குகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, பல மொழிகளிலே இறைவனுடைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றவர்களாக, யாரும் பயப்படாமல் அஞ்சாமல் துணிந்து அவர்கள் நற்செய்தியை பறைசாற்றினார்கள், பேசினார்கள். அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் இவர்கள் நேற்று வரை வீட்டில் அல்லவா, இவர்கள் கட்சி தொழில் செய்தவர்கள் அல்லவா, இவர் படிக்காதவர்கள் அல்லவா, எப்படி பல மொழிகளிலே இவர்கள் பேசுகின்றார்கள் என்றெல்லாம் வியந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு இந்த தூய ஆவியானவர் நமக்கெல்லாம் பலம் கொடுப்பவராக, தைரியத்தை கொடுப்பவராக இருக்கின்றார். ஆகவே தான் நாங்கள் 3ஆம் நபரை என்பது நான் அனுப்புகிறேன். இறைவன் ஆட்தன்மையிலே ஒருவராக இருந்தாலும் வல்லமையிலே ஒருவராக இருக்கிறார். கடவுள் ஒவ்வொரு கடவுள். இந்த உலகை பார்க்கின்ற பொழுது இந்த உலகமே இப்படி இருக்கிறது, இதை ஏதாவது செய்ய வேண்டும் என்று 3 நபர்களும் இந்த உலகை உற்று நோக்கின்ற பொழுது யாரை அனுப்புவேன் என்று சொல்லின்ற பொழுது 2ஆம் நபர் நான் செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் தந்தையிடம் சென்று நான் இருந்த வரைக்கும் அவர்களை எல்லாம் பார்த்துக் கொண்டேன், இப்பொழுது 3ஆம் நபரை அனுப்புங்கள், அவர் அவர்களோடு என்றும் நமது சார்பாக இருக்கிறார். அந்த வாக்குறுதியின் வெளியடையாளம் என்று நாம் விழா கொண்டாடுகிறோம். இந்த அன்னையினுடைய பங்கு என்ன? அன்னை மரியாதையுடைய பங்கு இந்த சீடர்கள் மத்தியிலே என்னவாக இருந்தது? தன் மகனை பற்றி தொடக்கத்திலேயே அறிந்திருந்தார்கள். உள்ளத்தையும் ஒரு வாழும் கூடுவோம் என்று திருக்கு தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த அன்னை வாழ்க்கை முழுவதுமே துன்பங்களை, துயரங்களை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இயேசுவினுடைய பாதையை நடத்தி சென்றவர் அன்னை. தான் பெற்ற மகனை பிறர் பார்த்து இவன் பைத்தியக்காரன், கோசலப்பிரியன், தெய்வங்களின் தலைவனை கொண்டு இவன் தெய்வங்களை கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பெத்த தாயை சொல்லுகின்ற பொழுது, கேள்விப்படுகின்ற பொழுது அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இயேசுவை பெற்றெடுத்து 3 ஆண்டு காலமாக அவர் சமூகத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த சமயத்திலே அவர் கேட்டதை எல்லாம் ஆகவேதான் வியாகுல அன்னை என்று கொண்டாடுகின்றோம். வியாகுலத்தை சுமந்து மன மகிழ்ச்சியோடு சுமந்தவர். இயேசுவை கருவிலே தன்னுடைய வயிற்றிலே கருவாக தன்னுடைய வயிற்றிலே சுமந்த சமயத்திலே அந்த வியாகுலத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசு தனது 33ஆம் வயதிலே தான் சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த அன்னை இறைவனுடைய வாக்குறுதி, இறைவனுடைய மகனை தன் உதரத்திலே சுமக்கப் போகின்றாள் என்ற வாக்குறுதி வந்தவுடனே அவர் சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கிறார். திருமணம் ஆகாமல் சமுதாயத்திலே எந்த கண்ணோட்டத்தை பார்த்திருப்பார்கள், அவரை யாரெல்லாம் எந்த மனப்பான்மையை பார்த்திருப்பார்கள் என்பதை நாம் அறிவோம். இன்றைய இந்த யூத யதார்த்தத்திலே என்று சொல்கின்ற பொழுது பெண்கள் மிகவும் சாபத்திற்குள்ளானவர்கள். அவர்கள் முன் ஜென்மத்திலே செய்த பாவத்தினுடைய
இறைவனை தன்னுடைய வயிற்றில் சுமக்க அவர் ஒத்துக்கொள்கிறார். இறைவனுடைய சித்தத்திற்கு அவர் உடன்படுகிறார். ஆகவேதான் அந்த இறை வார்த்தொழி அவருக்கு வந்த அந்த நிமிடத்திலிருந்தே அன்னையானவர் சிலுவையை சுமந்தார். ஆகவேதான் தியானம். எதற்காக சிலுவை? இந்த சமூகத்திற்காக. இறைவன் இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும், இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைக்கின்றார். அந்த திட்டத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். ஆகவே தனக்காக அல்ல, இந்த சமூகத்திற்காக. ஆகவே இந்த உலகம் முழுவதுமாக அன்னைக்கு ஒவ்வொரு பெயரிலே வேறு வித்தியாசமான பெயரிலே திருவிழாவை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகத்திற்கெல்லாம் அன்னையார். இந்த அன்னை தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற அன்னையாக தான் இருக்கின்றார். இது எங்கு நாம் பார்க்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது காணாத திருமணம் இருக்கிறது. அந்த திருமணத்திலே ரசம் தேர்ந்தெடுத்தது. ஒரு திருமணத்திலே இந்த உணவு தான் மிக முக்கியமான ஒரு வைபவமாக இருக்கின்றது. அந்த குடும்பத்தை எப்படி வேணுமானாலும் அந்த உணவு கேவலப்படுத்தணும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அன்னையானவர் தங்களது மக்களிடம் இவர்களுக்கு ஏதாவது செய்யும், இவர்களுடைய மானத்தை காப்பாற்றும், இவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும், தயவு செய்து எவ்வாறு செய்யும் பிறருக்காக. தொடக்கத்திலிருந்தே அன்னையானவர் தன்னை பிறர் நலத்திற்காகவே தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டுள்ளார். ஆகவே தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அன்னை தொடர்ந்து நமக்கெல்லாம் கருத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சென்ற வாரத்தில் கூட நான் வாட்ஸ்அப்பில் கொல்கத்தாவிலே உம்மன் புயல் பயங்கரமாக சீரழிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் ஒரு படம் வந்து இந்த வாட்ஸ்அப் செய்திகளில் வந்து கொண்டே இருக்கு. ஒரு பெரிய மரம் விழுந்து அந்த கெபி மட்டும் உடைந்திருக்கிறது. அந்த ஸ்டாச்சு அன்னைய சுரூபம் உடையாமல் அழகாக இருக்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கலாம். ஆக அன்னை பல விதங்களிலே புதுமைகளை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த மே மாதம் முழுவதுமாக அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம் அன்னைக்குரிய பெருமைகளை வாழ்க்கையெல்லாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கின்ற நேரம். இதையெல்லாம் அதற்கு நமக்கு இடமளிக்கிறது. இந்த உலகமே சந்தித்து நிற்கிறது. இந்த உலகமே உலகப்பட்டிருக்கிறது. பல ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டு இன்று பார்க்கின்றோம். இந்த சவுத்தில் இருந்து நாட்டுக்கு மக்கள் கால்நடையாகவே தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு கிடைச்சிருக்கின்ற அபகநிலையை அதற்கு இந்த அன்னையும் அதற்கு ஒரு இதாக இருக்கின்றார். வழித்துறை அன்னை என்ற ஒரு அன்னை வழித்துறை. இந்த அன்னை அவர்களை எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்காக தொடர்ந்து அன்னை மருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தொடர்ந்து இந்த அன்னை நமக்காகலாம் மருந்து பேச வேண்டும். இந்த உலகை ஆட்டி படைத்துக் கொண்டு வருகின்ற இந்த பேராபத்தான இந்த தொற்று வியாதிகளுக்கு இந்த உலகத்தை மீட்டெடுக்க இறைவனிடம் நமக்காக இந்த சமூகத்திற்காக இந்த ஊரிற்காக தொடர்ந்து அன்னை பரிந்து பேச வேண்டும். தூய ஆவியினுடைய அருள் அவரது மீது எப்படி நிறைவேறுகிறோம். இந்த உலகம் முழுவதும் தூய ஆவியானுடைய நிழல் வர வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நோய்களுக்கு யாருக்கும் விடுதலை அளிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பதியை நமக்காகவும் நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சமுதாயம், இந்த உலகம் இன்னும் இந்த கொரோனா தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களை அன்னையினுடைய தொடர் பரிந்துரையால் தூய ஆவியானுடைய குணப்படுத்தும் நிகழ்வு நடைபெற வேண்டும், அற்புதம் நிகழ வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அன்னையின் வழியாக கொண்டாடுவோம், ஜெபிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிவிக்கிறோம். புனித
நம்பிக்கையோடு இன்னும் நம்முடைய உலகத்தில் எல்லாவற்றையும் அநேகமாக எங்களுக்கு போகிறோம். தொடர்ந்து அன்னை வழியாக இறைவன் இந்த கொரோனா என்ற பேராபத்திலிருந்து நமது ஊரையும் நம் மக்களையும் உலகத்தையும் பாதுகாக்க என்று இறைவாவும் கொண்டாடுகிறோம். எங்களுக்கும் தாய் தந்தையுமாக வந்து எங்களை பாதுகாக்க இந்த தூய ஆவியானவர் இணங்குகின்ற இந்த திருவிழாக்களிலே இந்த உலகம் முழுவதும் தூய ஆவியானவருடைய இந்த குணப்படுத்தும் சக்தி ஆற்றல் என்பது எல்லா மீதும் ஒழிந்து எங்களுக்கு எல்லாம் இந்த கொரோனா என்ற ஆபத்திலிருந்து விடுதலை எடுத்து இந்த உலகம் முழுவதுமாக இந்த அருள் நிறையப்பட வேண்டும் என்று இறைவாவும் கொண்டாடுகிறோம். அன்பே இறைவா, இந்த நாளிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அனுகமான திருநாள் நிறைவு விழாவை எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த மேலத்தை இளைஞர்களை நிறைவான ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் காணும். இன்றைய நாளத்திலே இவர்கள் சினிமா கலாச்சாரத்திலே தன்னுடைய வாழ்வை இழந்து விடாமல் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு சமூகத்தினுடைய மேன்மையை கருத்தில் கொண்டு தங்களை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணிக்கின்ற நல்ல இளைஞர்களாக இவர்களை உருவாக்க வேண்டும் என்று அநேக வழியாக இறைவனை கொண்டாடுகிறோம். கருணை கடலாம் இறைவா, இந்த நல்ல நாளிலே தன்னுடைய வாழ்வாதார ஆதாரத்திற்காக தன்னுடைய சொந்த ஊர்களிலிருந்து பல வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலே அடைக்கலம் கொண்டிருந்த எல்லா சமூக சகோதரிகளுடைய காலத்தில் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல மக்கள் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு கால்நடையாக நடந்து சென்று தங்கள் ஊர்களை அடைந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து அவர்களுக்கு எல்லாமே எல்லாமாக இருந்து அவருடைய வாழ்வை பலப்படுத்தவும் அவர்களுடைய சொந்த ஊர்களிலே அவர்களுக்கு நல்ல தொழிலை ஏற்படுத்தி அவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களோடு என்றும் மகிழ்ச்சியோடு இருக்க அவர்களை இறைவாவும் கொண்டாடுகிறோம். இறைவா, சிறப்பாக சென்னை மாநகரம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் இவற்றுக்காக சிறப்பாக தெரிவிக்கிறோம். கொரோனா என்ற பேராபத்தினால் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளை தேர்தலை ஆசீர்வதிக்கிறதும் தொடர்ந்து அந்த பகுதிகளிலே நீ உமது அருளை பொழிந்து உமது குணப்படுத்தும் வல்லமை எங்கும் நிறைந்து இந்த பேராபத்து அழிந்து மக்கள் எல்லாம் இயற்கை நிலைக்கு மீண்டுமாக திரும்ப இறைவாக கொண்டாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக இவற்றையெல்லாம் எங்களால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்த்து கொண்டாடுகிறோம். அந்த சகோதர சகோதரிகளே, உங்களது புலன்மாலைகளில் எல்லாம் தியாக நிகழ்வு கேட்டதாக கொண்டாடுங்கள். ஆண்டவரே
ஃப்ளாஷ் ஆன் பண்ணி அதாவது வீடியோ கட் அதில் அவர் பாடுபடும் உலகங்களில் நம்மை கையெழுத்தும் போது அபத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பெற்று நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்ற உணங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்து அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடற்படிக்கைக்கான என்ற இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொல்லப்படும். இதை என்னைய மாற்றி
எமேல்புரான் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஒரு திருத்தூதர்களுக்கு உரைத்தீர். எங்கள் பாவங்களை, குறைகளை, குற்றங்களை எல்லாம் தன்னை மனித பலவீனத்தை பாராமல் மதுராவை நம்பிக்கையை நம்புவதை மற்றவர்களுக்கு ஏற்ப அதன் அமைதியை முற்றுமையும் வெளிப்படுத்துகிறார். என்றென்றும் அவன் ஆட்சி செய்கிறவர் நீரே. அமைதி நம் எல்லோரும் நிறைவான அமைதியை கிடைக்கின்றோம். இதோ எங்கள் சந்திரி இறைவனின் பாவத்தை போக்குகிறவர். இச்சந்திரை திருவுருள் கண்டிப்பாக நாம் நிறைவேற்றோம்.
மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம்.